அவருக்கு நன்றி சொல்கிறதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது. ஆனா வேதத்துல தாவீது சில காரணங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார், துதிக்கிறார். அது என்னன்னு மாத்திரம் பார்த்துட்டு நாமும் சேர்ந்து அவரை துதிக்க போகிறோம். சங்கீதம் 30வது அதிகாரம் தாவீது சொல்கிற முதல் காரணம், நீங்க என்ன கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். எதிலிருந்து கை தூக்கி எடுத்தாரு? நான் படுகுழியின் பாதாளத்தில் இருக்கும் பொழுது, வெளிச்சம்னா என்னன்னே தெரியாம இருள இருக்கும் பொழுது, என் கண்கள் கட்டப்பட்டிருந்த பொழுது, என் வாழ்க்கையை விடுவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நான் கலங்கி நின்று கொண்டிருந்த பொழுது, பாவத்தில் சிக்கொண்டிருந்த பொழுது என்னை அவருடைய கரங்கள் கை தூக்கி எடுத்தது. அதற்கு தான் தாவீது சொல்கிறார், என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். 2வது ஒரு காரணத்தை தாவீது சொல்கிறார், என்னை நீர் குணமாக்கினபடியால் நான் உம்மை போற்றுவேன். என்னை கை தூக்கி எடுத்தது மாத்திரம் அல்ல, நான் எதுல சிக்கி கொண்டிருந்தேனோ அதிலிருந்து என்னை கை தூக்கி எடுத்து என்னை குணமும் படுத்தி இருக்கிறார். எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சுகமாக்கி என்னை குணப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நான் உம்மை துதிப்பேன். 3வது ஒரு காரணத்தை சொல்லுகிறார், நீர் என்னை உயிரோட காத்தபடினால் நான் உம்மை துதிப்பேன். இன்று இதை வைத்து நாம கர்த்தரை துதிக்க போகிறோம். என்னை கை தூக்கி எடுத்தீரே, நான் உம்மை துதிப்பேன். என்னை குணப்படுத்தி நான் உம்மை துதிப்பேன். எல்லாத்துக்கும் மேல என்னை உயிரோட காத்து உம்முடைய புகழை சொல்ல என்னை உயிரோட காத்திருக்கிறீரே, உம்மை நான் துதிப்பேன்.